முதல்வர் யூரோப் போயிருக்காங்க. ஜெர்மன்ல நிறைய விஷயங்கள்ல, நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலீடுகளையும் ஈர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிய போயிட்டு நீங்க முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மற்ற கட்சிகள்லாம் தரவுகளோடு சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. எப்பவுமே எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே இந்த மாதிரி நிறைய முதலீடுகள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கோம்லாம் அவங்க சொல்லும்போது அதை நம்ம டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கும். நீங்க நிறைய முதலீடை உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சா போதும். முதல்வர் முதலீட்டெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட் முதல்ல இருக்கணும். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமா இருக்கு, நமக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமா கரெக்டா இருக்கா, பவர் கட் எவ்வளவு அதிகமா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு பே பண்றோம், இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது, நிறைய சிக்கல்கள் இருக்கும். சோ நீங்க பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டா சரி பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வரப்போகுது, கடைசியில யூரோப்ல இருந்து இங்க தானே வரணும்.